நிம்மாண்டு நாயக்கர் வயசாளி, பேரக்கால் அவர் மனைவி. அந்த இருவரின் முடிவு காலத்தை பற்றிய கதை இது என்றுதான் சொல்ல வேண்டும். நிம்மாண்டு நாயக்கர் பெரிய சம்சாரி. 80 ஏக்கர் கருச காடு, 4 சோடி உழவு மாடு, தொழு நிறைய கால்நடை செல்வங்கள், நிறைஞ்ச வெள்ளாமை குடியிருக்கும் வீடு, பூர்வீக வீடு போக 3 கார வீடுகள். நிம்மாண்டு நாயக்கருக்கும் பேராக்காலுக்கும் மொத்தமாக 8 பிள்ளைகள். 4 ஆம்பளை பிள்ளைகள், 4 பொம்பளை பிள்ளைகள். பொம்பளை பிள்ளைகளை நல்ல இடத்துல கட்டி கொடுத்திருக்கு. ஆம்பளை பிள்ளைகள் 4 பேருக்கும் நல்ல இடத்தில் பெண் எடுத்திருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். நிம்மாண்டு நாயக்கருக்கும் பேரக்காலுக்கும் பிள்ளைகள் மேல் கொள்ளை பிரியும். பேரக்கால் வாக்கப்பட்டு வரும்போது 100 பவுன் நகையோடு வந்தான். அந்த காலத்துல 100 பவுன்னா சும்மாவா? பொம்பளை பிள்ளைகளுக்கு போட்டது போக மீதிய பேர பிள்ளைங்களுக்கும் போட்டாச்சு என்று தான் சொல்ல வேண்டும். நாளடைவில் சொத்தை பிரிக்கணும் என்று சிறுசுகளுக்கு தோன்ற ஆரம்பித்தது. அதனால் சொத்தை பிரித்து கொடுக்க என்று நேரடியாக அப்பாவை கேட்க பையன்களுக்கு பயம். எப்படியோ இந்த விஷயம் பெரியவரின் காதுகளுக்கு எட்டியது. ஒரு நாள் பருத்தி காட்டுக்கு போய்விட்டு திரும்பும் போது அலுப்பு தாங்க முடியாமல் நிம்மாண்டு நாயக்கரும் பேரக்காலும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பேரக்காலை பார்த்து, பேரக்கால், என்னடி சொல்ற? பையன்க சொத்தை பிரிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? நீ எதுவும் கேள்விப்பட்டையா? ஆசைப்படுறாங்களா? நீ எதுவும் கேள்விப்பட்டையா என்றார் நிம்மாண்டு. இதுல என்ன இருக்கு? எப்ப இருந்தாலும் அவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டிய பாரம் தானே, பிரிச்சு கொடுத்துட வேண்டியது தானே என்று சொன்னாள். நமக்கும் வயசாகி போச்சு கிட்ன ராமானு, உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய காலத்துல ஏன் இப்படி லோலோன்னு அலைஞ்சு தெரியணும் என்றாள் பேரக்கால். பேரக்கால் சொன்ன பிறகு அப்பீல் ஏது என்று தான் சொல்ல வேண்டும். மறுநாள் பையன்கள் 4 பேரையும் வர சொன்னார்கள். நிம்மாண்டு நாயக்கர் பாக பிரிவினை பற்றி அவர்களிடம் பேசினார். அவர்களும் சரி என்று தலையாட்டினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். சரி, அப்ப நீங்க மத்தியஸ்தர் ஒருவரை கூட்டி வாருங்கள் என்றார் பெரியவர் மகன்களிடம். நீங்க பார்த்து எப்படி செய்தாலும் சரிதான்ப்பா. நீங்க என்ன ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்புமா வைக்க போறீங்க என்றார்கள் பையன்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி இல்லடா கோட்டி பைய பிள்ளைகளா, பாகம் பிரிக்கிறதுனா மத்தியஸ்தர் ஒருத்தர் கட்டாயம் வேணும். போய் யாரையாவது ஒருத்தரை கூட்டிக்கிட்டு வாங்க என்றார் பெரியவர் நிம்மாண்டு. பையன்கள் 4 பாறைப்பட்டி கந்தசாமி நாயக்கரை கூட்டி வந்தார்கள். பாறைப்பட்டி நாயக்கர் எல்லோருக்கும் பொதுவானவர். ஊர் பெரிய மனுஷன், தெற்கு வடக்கு போய் வரும் மனுஷன், விவரம் தெரிந்தவர் என்று தான் சொல்ல வேண்டும். பாறைப்பட்டி நாயக்கர் வந்தார். வாங்க பாறைப்பட்டி மாப்பிள்ள என்று சிரித்தபடி நிம்மாண்டு நாயக்கர் வரவேற்றார் என்று தான் சொல்ல வேண்டும். பாறைப்பட்டி நாயக்கர் தொழுவத்திலேயே உட்கார்ந்து கொண்டார். வீட்டுக்குள் உட்கார்ந்தா வெத்தலை எச்சி துப்ப எந்திரிச்சு வெளியே வரணும். தொழுவந்தான் சரி. பேரக்கா காப்பி தண்ணி கொண்டு வந்தாள். காப்பி குடித்த பின்பு பாறைப்பட்டி நாயக்கர் வெற்றிலை போட்டார். நிம்மாண்டு மெல்ல பையன்களின் ஆசைகளை அவரிடம் எடுத்து சொன்னார். என்னைக்கு இருந்தாலும் அதை செஞ்சிட வேண்டியது தானே என்று ஒத்துக்கொண்டார் பாறைப்பட்டி நாயக்கர் என்று தான் சொல்ல வேண்டும். வீட்டிலிருந்து பருத்தி வத்தல், மல்றி, தானியங்கள் உட்பட மொத்த சொத்தும் 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டன. எல்லாம் வாய்க்கணக்காகவே சரிதானே என்று கேட்டார் பாறைப்பட்டி. பையன்கள் தங்கள் மனைவிமார்களிடம் சென்று கலந்து பேசினார்கள். பின்பு வந்து சரி என்றார்கள். 4 பாகங்களாக பிரிக்கப்பட்ட சொத்துக்கள் துண்டு சீட்டிகளில் எழுதப்பட்டன. அவற்றை பாறைப்பட்டி நாயக்கர் சுருட்டி குலுக்கி போட்டார். இளையவன் முதலில் ஒரு சீட்டை எடுத்தான். பிறகு ஒவ்வொருத்தராக வந்து சீட்டு எடுத்தார்கள். சீட்டில் எழுதப்பட்டுள்ள சொத்துக்கள் எடுத்தவருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீடு என்று பிரிக்கப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வசதியும் இருந்தது, வசதி குறைவும் இருந்தது. மருமகள்கள் கண்களுக்கு வசதி குறைவே பெரிதாகப்பட்டது. பூர்வீக வீடு அண்ணனுக்கு கிடைத்தது. அண்ணன் யோகக்காரன் என்று தம்பிகளுக்கு பட்டது. வைத்தறிச்சல் தொடங்கிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். பாகப்பிரிவினை ஒரு வழியாக முடிந்தது என்று பாறைப்பட்டி நாயக்கர் நினைத்து கொண்டார். இந்த நேரத்தில் நிம்மாண்டு நாயக்கர் விறுவிறு என்று பூர்வீக வீட்டுக்குள் போனார். வெண்கல தவளை ஒன்றை தூக்க முடியாமல் தூக்கி வந்தார். பாறைப்பட்டி நாயக்கருக்கு முன்னால் தவளையை கவுத்து தட்டினார். நாணயங்கள் விழுந்தன. எல்லாம் வெள்ளி காசுகள், வெள்ளைக்காரன் காலத்து வெள்ளி காசுகள். அந்த காலத்தில் 12 வெள்ளி காசுகளுக்கு 1 பவுன் தங்கம் வாங்கலாம். மொத்தமாக 2000 காசுகள் இருந்தன.
காசுகளையும் சரிசமமாக பகிர்ந்தார்கள். காசுகளை மகன்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது நிம்மாண்ட நாயக்கரின் முகத்தை பார்க்கணுமே. மனுஷன் முகத்துல ஒரே சந்தோஷம். நம்ம அப்பா மாதிரி இந்த ஊர்ல யாரு பிள்ளைங்களுக்கு இப்படி பகிர்ந்து கொடுத்திருக்காங்க என்று பிள்ளைகள் பெருமையாக நினைத்து கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பொல்லாத கிழவர் இது மாதிரி இன்னும் எம்புட்டு பணத்தை எங்கெங்க புதைச்சி வச்சிருக்காரோ என்று எல்லோரும் நினைத்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பாரப்பட்டி கவலைப்பட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ இந்த கிழவர் பண்ணியது வம்பான வேலை. பையன்களுக்கு ஏற்கனவே போதுமான அளவு கொடுத்திருக்கு. வத்தல், பருத்தி, உளுந்து, மல்லி முதல் கொண்டு அவ்வளவும் கொடுத்தாச்சு. இப்ப போய் இவர் ஏன் பணத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும்? நோக்காடு சாவுனா பிரயோஜனப்படுமே என்று பாறைப்பட்டி நினைத்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். நிம்மாண்டு பாறைப்பட்டியை பார்த்து சொன்னார், இத்தனை நாள் பிள்ளைகள் என் கையை எதிர்பார்த்து இருந்தாங்க, இனி நான் அவங்க கையை எதிர்பார்த்துட்டு இருக்கணும் என்று சொன்னார். பிறகு பிள்ளைகளை பார்த்து சொன்னார், பாருங்கப்பா, இருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. அம்மா போட்டிருக்கிற கம்மல், நான் போட்டிருக்கிற வெள்ளி அரஞ்சா கயிறு மட்டும்தான் மிச்சம். இனி எங்களுக்கு என்ன, 3 வேளை கஞ்சி, கட்டிக்கிட துணி, தலைக்கு என்ன என்று சிரித்து கொண்டே சொன்னார் நிம்மாண்டு நாயக்கர் என்று தான் சொல்ல வேண்டும். நிம்மாண்டு நாயக்கரும் பேரக்காலும் ஒவ்வொரு மாதமும் ஒரு மகன் வீட்டில் இருப்பது என்று முடிவானது. முதல் தடவை எந்த பிரச்சனையும் இல்லை. 4 வீட்டிலும் நல்ல கவனிப்பு. நாளாக நாளாக நிலைமை மோசமானது என்று தான் சொல்ல வேண்டும். 3 வேளை சாப்பாடு 2 வேளை ஆனது. 2 வேளை காப்பி 1 வேளை ஆனது. பேரக்கால் பிரியமாய் போடும் வெற்றிலையும் நிறுத்தப்பட்டது. அடுத்தடுத்த மாதங்களில் தலைக்கு எண்ணெயும் போச்சு. உடுமாத்த துணி குறைஞ்சாச்சு. வயசாளிகள் இருவரும் மெலிந்து போனார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உடம்பெல்லாம் வங்கி வத்தி போச்சு. 2 பேரும் சாயம் போன கந்தல் துணி போல ஆகி போயிட்டாங்க. எண்ணெய் தேய்க்காததால் தலை அட்டுப்பிடித்து பிசு பிசுவென்று ஆகி போனது. தாங்க முடியாமல் பேரக்கால் ஊர்க்குளத்தில் போய் களிமண்ணை தலையில் தேய்த்து குளித்து வந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அன்று பார்த்து தற்செயலாக சின்ன மகள் அப்பா அம்மாவை பார்த்து போக வந்தாள். வந்தவள் நிலைமையை புரிந்து கொண்டாள். கோபத்தோடும் ஆங்காரத்தோடும் அண்ணன்களையும் மதனிகளையும் திட்டி தீர்த்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். நிம்மாண்டு நாயக்கரும் பேரக்காலும் குனிந்து தலை நிமிராமல் கண்ணீர் வடித்தார்கள். தன்னோடு வந்துவிடும்படி மகள் அம்மா அப்பாவிடம் கேட்டாள். கொஞ்ச நேரம் பெரியவர் பேசவில்லை. பிறகு அவர் பேச தொடங்கினார். சம்பந்தக்காரங்க வீட்டில் போய் இருக்கிறது நல்லது இல்லம்மா, நீ நிம்மதியா ஊருக்கு போமா என்று சொன்னார். அன்று இரவு வயசாளிகள் 2 பேருக்கும் தூக்கம் வரவில்லை. ஆதரவு இல்லாத நிலையை நினைச்சு நினைச்சு கலங்கினாங்க. பேரக்கால் நிம்மாண்டு நாயக்கரின் காதில் மெதுவாக கேட்டாள், எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருவோமா என்று கேட்டார். அவருக்கும் அதுதான் சரி என்று பட்டது. சரி என்றார் நிம்மாண்டு. 2 நாள் கழித்து நடுவுல மகள் வந்தாள். அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச பலகாரம் பண்டமெல்லாம் கொண்டாந்து தந்தாள். அவர்கள் நிலைமையை கண்டு கண்ணீர் விட்டாள். போகும்போது அப்பா அம்மா கையில் கொஞ்சம் பணம் கொடுத்து நினைக்கிறத வாங்கி தின்னுங்க என்று சொல்லிவிட்டு போனாள். ஊரை விட்டு போக நினைச்சுக்கிட்டு இருந்த அவங்களுக்கு இந்த பணம் உதவியாக இருந்தது. மகள் கொடுத்த பணத்தை வைத்து கொண்டு ஒரு நாள் அதிகாலை வயசாளிகள் இருவரும் கோவில்பட்டி புறப்பட்டு போனார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். தெரிந்தவர்கள் கண்ணில் படாமல் பயந்து பயந்து நடந்தார்கள். கம்மலையும் வெள்ளி அரணா கயிறையும் விற்றார்கள். சாமியை கும்பிட்டு ரயில் ஏறி மதுரைக்கு போனார்கள். மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் கணக்கு வழக்கில்லாத கூட்டம். எங்க செல்றது எங்க போறதுன்னு தெரியாம 2 பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க என்று தான் சொல்ல வேண்டும். அந்த கூட்டத்திலேயும் பேரக்கா கிட்ட ஒரு சின்ன குழந்தை வந்து ஒட்டிக்கிட்டது. பேராக்கா குழந்தையை அணைத்து கொண்டாள். குழந்தையின் குடும்பம் ராமேஸ்வரம் போகுது. எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த இவங்களும் ராமேஸ்வரம் போயிடலான்னு முடிவு பண்ணி புறப்பட்டு போனாங்க என்று தான் சொல்ல வேண்டும். ரயில் பேரக்காலை குலுக்கி குலுக்கி தாளாட்டியது. பேரக்கால் ரயிலில் தூங்கினாள். எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்த பொண்ணு, இப்படி ஆயிட்டதேன்னு பேரக்காலை பார்த்து நிம்மாண்டு நினைத்தார். நினைக்கவும் அவருக்கு கண் கலங்கியது என்று தான் சொல்ல வேண்டும். இவர்கள் கண் காணாமல் போன சமாச்சாரம் முதலில் ஊருக்கு தெரிந்துவிட்டது. பிறகுதான் பிள்ளைகளுக்கு தெரிந்தது. பிள்ளைகள் மனசு பதறிச்சு. என்ன இருந்தாலும் பெற்ற தாய் தகப்பன் இல்லையா,
அவர்கள் பதறினார்கள். மருமக்கமார்கள் எங்கேயாவது கிடக்குன்னு எரிச்சலோடு சொன்னாங்க. ஒரு நாள் ஒரு செய்தி காட்டுத்தீ போல வந்தது. கிணத்துல ஒரு தாத்தாவும் பாட்டியும் பொணமா மல்லாக்க மிதக்குறாங்களாம். எல்லோரும் ஓடி போய் பார்த்தாங்க. ஆனா இவங்க இல்லை. பிள்ளைகள் கொஞ்சம் நாள் தாய் தகப்பனை ஓடி ஆடி தேடினார்கள். ஒரு தகவலும் கிடைக்கல. நிம்மாண்டு நாயக்கரும் பேரக்காலும் கண்காணாமல் போய் 4-5 வருஷமாச்சு. ஊரு மறந்து போச்சு. ஒரு நாள் நேர்த்தி கடன் செலுத்த பாரப்பட்டி நாயக்கர் ராமேஸ்வரம் போனார். சாமி கும்பிடுவதற்காக கோவிலுக்கு போனார். கோவில் வாயிலில் 2 பக்கத்திலும் பிச்சைக்காரங்க உட்கார்ந்திருந்தாங்க. பாரப்பட்டி நாயக்கர் தற்செயலாக திரும்பி பார்த்தார். திகைச்சு நின்னுட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். எங்கேயோ பார்த்த முகமா இருக்கேன்னு கவனிச்சார். பதறி போனார். அந்த பிச்சைக்காரர்கள் வரிசையில் நிம்மாண்டு நாயக்கரும் பேரக்காலும் இருந்தாங்க. 2 பேர் தலையும் மொட்டை போட்டிருக்கு. பாரப்பட்டியால தாங்க முடியல. தலையில அடிச்சுக்கிட்டார். கேன்னு அழுதார். வயசாளிகள் இருவரும் அளவில்லை. கண்ணிலிருந்து ஒரு பொட்டு கண்ணீர் வரல. நிம்மாண்டு நாயக்கர் பாரப்பட்டி நாயக்கரை முன்ன பின்ன தெரியாத ஆளை பார்ப்பது போல பார்த்தார் என்று தான் சொல்ல வேண்டும். பேரக்காலுக்கு பாரப்பட்டி நாயக்கரை அடையாளம் தெரிந்தது. வாயை திறந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசினார். என் பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்காங்களா என்று சொன்னாள் என்றார்.